ஆக்சுவலி இது வந்து அவங்க தந்தை மகனுக்குள்ள கொஞ்ச நாளாவே இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. இதுல வந்து அதை மறுக்க முடியாது. போன ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலையும் நான் தான் பாஸ் அப்படின்னு பெரியவர் சொன்னது, அவர் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் பேசாம இருந்தது, அது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அதை சமாதானப்படுத்துனது, இதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டும் இட் இஸ் பெரிய டாக்டர் ராமதாஸோட கட்சி தான். அவரு தான் அதை ஆரம்பிச்சு, அவரு தான் அதை உருவாக்கி இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா மாத்தினது அவர் ஒருத்தர் தான். அதுல வந்து இப்ப அன்புமணி இப்ப நிறைய மீடியால நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி அதிமுகவோட பெரியவர் போகணுன்ற மாதிரியும், இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சதாகவும், அது ஒரு மேஜர் முக்கியமான காரணமாகவும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அங்கம் வகிச்சு 5%லேருந்து 6% ஓட் ஷேரை வைத்திருந்து வட மாவட்டங்கள்ல வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் 35லேருந்து 40% ஓட் ஷேரை வச்சிருக்கிற ஒரு கட்சி இன்று ஒன்றுமே இல்லாமல் 2021, 24 எல்லாத்துலேயும் எந்த விதமான ஒரு சரியான ஒரு அரசியல் கட்சியை நிலைப்படுத்த வேண்டிய சில விஷயங்கள் எதுவுமே நடக்காம தோல்விகளே வரிசையா சந்திச்சுட்டு வர்றது ஒரு காரணமா இருக்காது. இது இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுல எங்கேயோ ஃபிளா இருக்கு இந்த கட்சிக்குள்ள. ஒருவேளை அப்பா ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, தனையன் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்றது நல்லா தெரியுது, அது மட்டும் தெரியுது.